ஹே, உன்னை பாக்குறதுக்காக வந்தேன். உன் கூட பேசுறதுக்காக வந்தேன். என்கிட்ட ஒண்ணும் பேச வேண்டாம். உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்ல. அரசி, இங்க பாரு. ஆனா எனக்கு நிறைய இருக்கு. யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். முதல்ல இங்க இருந்து வெளிய போங்க. நீ என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா அரசி? என் அப்பா அம்மாவை தவிர வேற யார பத்தி நான் யோசிக்கிறதாவே இல்ல. ஏய், நீ இல்லாம எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கா அரசி? அதை பத்தி நீ எந்த கவலையும் இல்லாம ஜாலியா இருக்க? உனக்கு ஏதோ கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. கொஞ்ச நாளா என் மனசை நான் ரொம்பவே அலப்பாய விட்டுட்டேன். அது தப்புன்னு இப்ப நான் உணர்ந்துட்டேன். இனிமே நான் எங்க அப்பா அம்மா சொல்றதை மட்டும் தான் கேட்பேன். அப்ப நானு? நீங்க இங்க இருந்து போயிடுங்க. ஏய், எப்படி துணியை மாத்திர மாதிரி எவ்வளவு ஆள மாத்த முடியுது? நீங்க இங்க இருந்து முதல்ல போங்க. யாராவது வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. என்னதான் கல்யாணம் பண்ணணும். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நடந்தே ஆகணும். நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் சொல்றது கேளு. நம்ம எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். மாலையும் கழுத்துமா வந்து நின்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அப்படி மட்டும் நான் பண்ணா எங்க அப்பா செத்து போயிடுவாரு. அவருக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை என்னால பண்ண முடியாது. அரசி, கதிர் அப்பதான் கல்யாணம் பண்ணா. அப்ப உங்க அப்பா செத்தா போயிட்டாரு. அவர் எங்க அத்தையை கூட்டு போய் கல்யாணம் பண்ணா. கதிர் ராஜியை கல்யாணம் பண்ணா. ஆனா நான் பண்ணக்கூடாதா? கேட்டா உங்க அப்பா செத்துக்குவாரு. அப்படி சாகதா இருந்தா. ஏய், சாரி அரசி, ஏதோ கோவத்தோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் கூட ஏதோ ஒரு ஒருத்தர் என்ன விரும்பிருப்பேன்னு நினைச்சேன். அப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி என் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் என்ன விரும்புற மாதிரி நினைச்சேனா? ஏய், இல்ல அரசி, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. முதல்ல இங்க இருந்து நீங்க வெளிய போங்க. அப்படி எல்லாம் என்னால போக முடியாது. நீங்க மட்டும் போனா நான் எல்லாரையும் கத்தி கூப்பிடுவேன். ஏய், அரசி, ஏய், நில்லு. அரசி, நில்லு. அம்மா